புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். தொண்டை வேற கரங்கரங்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆவணப்படம் தான். பை நவ் த ஷாப்பிங் கான்ஸ்பிரசிங்கிறது அந்த படத்தோட பேர். இதை நெட்ஃப்ளிக்ஸ் விட்டுருக்கு, இந்த வருஷம் தான் விட்டுருக்கு. ரொம்ப முக்கியமான படம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதில் நிறைய ஸ்பாய்லர் இருக்கும். இந்த ஆவணப்படம் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கோங்களேன். அதாவது ஃபோன் நிறுவனமாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸ் நிறுவனங்களாக இருக்கலாம், ஷூ நிறுவனங்களாக இருக்கலாம், அப்புறம் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணுற நிறுவனங்களாக இருக்கலாம். இங்கே நடக்கிற தில்லுமுள்ளுகள், நிறைய பிரச்சனைகள், அவங்க பண்ணுற வேலைகள்னால வெளி உலகத்தில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, இதையெல்லாம் பற்றி தான். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் யார் வெளிக்கொண்டு வரா? அந்த நிறுவனத்திலே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க தான். அவங்கள விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட ஒரு படம் வந்திருக்கும், உதயநிதி நடித்தது. அதாவது அந்த நிறுவனத்திலே வேலை பார்த்துருப்பாங்க, அங்கே நடக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வருவாங்க. அந்த படம் பேர் கூட கழக தலைவன். இந்த ஆவணப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேக்கிங் தான். அவ்வளோ தத்ரூபமாக, அவ்வளோ அழகாக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதையும் சொல்கிற விதம் இருக்க 5 சாப்டராக சொல்லுவாங்க. அதாவது செல் மோர், வேஸ்ட் மோர், லை மோர், ஹைடு மோர், கண்ட்ரோல் மோர், இந்த மாதிரி. இதில் பெரிய பெரிய ஷாப்பிங் நிறுவனங்கள் ஆன்லைன் மூலமாக எவ்வளோ தூரம் அவங்க பொருட்களை விற்கிது, அதை எவ்வளோ தூரம் ட்ரிகர் ஆகி மக்கள் வாங்குறாங்கிறத பற்றிலாம் பேசுது. நம்மளே மாதிரி மக்களுக்கு புதிய ஆடைகளோ, புதிய ஃபோனோ, புதிய ஷூவோ, புதிய செருப்போ தேவையே கிடையாது. அப்படின்னா நமக்கு என்ன தான் தேவை? இதை கட்டாயமாக வாங்கியே ஆகணுமாங்கிற காரணம் மட்டும்தான் நமக்கு தேவை. அதைத்தான் இங்கே உள்ள நிறுவனங்களில் வேலை பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதா, 1 மாதம் வரைக்கும் அதை தள்ளி போடுங்க, அதுக்கப்புறமும் அது உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நானும் நீங்களோ ஒரு சில பேர் வாங்குறதுனால இங்கே என்ன குடியாக மூழ்கி போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது ரொம்ப தப்பான விஷயம்னு இதில் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வாங்குறதுனால தான் அவங்க அதிகமாக விற்கிறாங்க, அவங்க அதிகமாக விற்கிறனால தான் அவங்க அதிகமாக இதை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி என்ன பெருசாக உற்பத்தி பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 68,733 ஃபோன்கள் தயாரிக்கப்படுதான், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1,90,000 கார்மெண்ட்ஸ் தயாரிக்கப்படுதான், ஒவ்வொரு செகண்டுக்கும் 12 டன் பிளாஸ்டிக் தயாரிக்கப்படுதான். ஏன் இவ்வளோ தூரம் தயாரிக்கிறாங்க? ஏன்னா நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக அவங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜினால் நம்மளால் நின்றுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ நைட்டு 9 மணிக்கு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டோ கூட ஒரு பொருளை வாங்க முடியும். நம்ம படுத்து கிடந்தால் மட்டும் போதும், நம்ம பெட்டு தேடியே அந்த பொருள் வந்து சேர்ந்துடுது. அந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் ஆப்பை வடிவமைச்சிருக்காங்க. எந்த கலர் நமக்கு பிடிக்கும், எந்த டிசைனில் நம்ம கிளிக் பண்ணுவோம், ஒரு 1 click to buy எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணி இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை உருவாக்கி ஒரு அல்காரிதம் செட் பண்ணி, அல்காரிதம்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன பிடிக்குங்கிற மாதிரி இப்படிலாம் வடிவமைச்சு நம்மளை வாங்கி வச்சிட்றாங்க. சரி, நம்ம வாங்குகிற பொருட்கள் காலத்துக்கும் நீடிச்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது. வாங்குகிற ஃபோன் கூட 2 to 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. ஃபோன் மட்டுமே இல்லை, நம்மள்ட்ட இருக்கிற எந்த பொருட்களாக இருந்தாலும் அது நீண்ட காலத்துக்கு உழைக்கிற மாதிரி யாருமே வடிவமைக்க மாட்டாங்க. இவங்களை ஃபோபஸ் கார்ட்டன்னு சொல்லுவாங்க. இந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம 1925 ஜான்வரி தான் போகணும். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு பல்பு தான் முக்கியமான தேவையாக இருந்துச்சு. வெளிச்சம் எவ்வளோ பெரிய விஷயம். அதை நீண்ட காலத்துக்கு உழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியாது, அதிகமாக விற்க முடியாது, அதிகமாக லாபம் பார்க்க முடியாதுன்னு அந்த மாதிரியான நிறுவனம் நினச்சிச்சு. அதனால் 2500 மணி நேரம் உழைச்ச ஒரு பல்பை வெறும் 1500 மணி நேரம் இல்லைனா 1000 மணி நேரமாக உழைக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க. இதுக்கு பிளான்ட் அப்சலசன்ஸ்னு பேர் வேறு வச்சாங்க. இதைத்தான் இன்றைய காலகட்டமும் பயன்படுத்திக்கிட்டே வருது. இனிமேல் வர எதிர்காலத்துலேயும் இதைத்தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா வியாபாரத்தோட யுக்தியே அதானே. அப்படியே நீண்ட காலத்துக்கு அது உழைச்சாலும் ஒரு பொருளை வேணும்னே அப்டேட்டுங்கிற பேரில் பழசாக்கிட்டே இருப்பாங்க, புதிய புதிய அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்படி பண்ணுறதுனால பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு லாபம், நமக்கு லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. அப்போ எது முக்கியம்னு பார்த்திங்கன்னா, இது சுற்றுச்சூழலுக்கு தான் ப்ராப்ளம். இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம்னா அது காடுகள் தான், எல்லாத்துக்குமே தெரியும். இவங்கள்ட்ட ரிட்டனான பொருட்கள், அதாவது துணிகளாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், இந்த உடஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்கள்ட்டே குப்பை மாதிரி போய் கிடக்கும்ல. இதை அமெரிக்காவில் 5 பில்லியன் பவுண்ட்ஸு ஒரு குப்பை கிடங்கில் கொட்டி வச்சுருக்காங்களாம். சரி, இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்த முடியும் தான். ஆனால் அந்த நிறுவனம் அதெல்லாம் செய்யாது.
அவங்களுக்கு அது பொறுத்த வரைக்கும் குப்பை தான். அதனால் அது குப்பை கிடங்கையாகவே வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனம் தானே வீணாக்குது, நாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே நம்ம எவ்வளோ தூரம் உணவை வீணாக்குறோன்னு பார்த்திங்கன்னா 130 கோடி டன்னு. இதை அமெரிக்கன் டாலரில் கணக்கு பண்ணோன்னா 1,00,000 கோடி டாலர் வருமா. இதனால் காட்டு மிருகங்கள்லாம் பாதிக்கப்படுது. அது எப்படி பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் 10% காடுகளை நம்ம விவசாயமாக பயன்படுத்திட்டோம். அதாவது விவசாய நிலமாக மாற்றிட்டோம். இதனால் பார்த்திங்கன்னா மொத்த உலகமே உணவை வீணாக்குறது மூலமாக 40% விவசாய நிலத்தை வீணாக்குறோம். அதுக்காக பயன்படுத்தப்பட்ட 80% தண்ணீரை வீணாக்குறோம். அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆற்றல் எனர்ஜி 10% வீணாக்குறோம். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் பக்கம் வருவோமே, நிறைய நிறுவனங்கள் டாய்ஸு இல்லைனா அந்த பிளாஸ்டிக் பொருட்களில் உணவை அடைச்சி விற்கிறாங்க. அதெல்லாம் ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லியும் விற்கிறாங்க. உண்மையிலேயே அது ரீசைக்கிளபிளான்னு கேட்டால் வெறும் 10% கீழே தான் அதை ரீசைக்கிள், அதாவது திரும்ப பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே எதையுமே பயன்படுத்த முடியாது. நம்ம கண் துடைப்புக்காகத்தான் அந்த மாதிரியான ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நம்மளை ஏமாத்துறாங்க. பிளாஸ்டிக்னால் என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் ஒரு ஆவணப்படத்தை கூட சொல்லியிருந்தேன், பிளாஸ்டிக் ஓசன். அது கூட என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது, முடிஞ்ச அதை பாருங்கள். அடுத்ததாக இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர், டிவி, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் அவங்க குப்பை கிடங்கு மாதிரி ஏதாவது ஒரு நாட்டில் காசை கொடுத்து அங்கே கொட்டிடுறாங்க. அந்த நாட்டில் இதெல்லாம் உடைக்கிறதுக்காக வேலை செய்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கேன்சரு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமு, இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரவும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் பொருட்களில் கேட்மியம், லெட்டு, மெர்க்குரி, அசாட்ஸு இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால தான் பிரச்சனையே. தயாரிக்கும் போது வராத பிரச்சனை எப்போவுமே உடைக்கும் போது தான் வருது. அதுவும் எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் இல்லாமையே இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவங்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் விசில் ப்ளோவர்ஸாக மாறுறாங்க? ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த மனசாட்சி ஒத்துக்கிட மாட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த நிறுவனத்துக்காக நீ எப்படிலாம் உழைக்கிற தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க, இது ஒரு நல்ல நிறுவனம் இப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அந்த பொய்யை திணிக்க முடியாதனால அவங்களோட உண்மை வெளிப்பட்டுரு. நிறைய பேர் இந்த நிறுவனத்தோட நிபந்தனைகள்லாம் மீறியும் உண்மையை வெளியே சொல்கிறனால அந்த நிறுவனமே இவங்கள டெர்மினேட் பண்ணிடுறது, இல்லைனா வேறு வேலைக்கு இவங்கள அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு மிரட்டவும் செய்யுது. இது வரைக்கும் சொன்னதே போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு ஆவணப்படம் சொல்கிறேன், பாருங்கள். அப்புறம் உங்களோட கருத்தையும் இதில் தெரிவிங்க. நான் அடிக்கடி யார்ட்டையுமே சொல்கிறது கிடையாது, இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் அந்த காணொலியே போடுறேன். சரி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.